feeling thy presence, feeling thy grace, feeling thy radiance. You are my source of faith and strength, you are my path and destination, and I'm always connected to you. Nothing of me and everything of you. Lead me higher, lead me deeper, lead me beyond, lead me to you. வணக்கம். ஒவ்வொரு வாரமும் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நிகழ்ச்சியில ஏகப்பட்ட மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கின்றது. நீங்க எழுதிட்டு வர கடிதங்கள், மெயில்ஸ் மற்றும் போன் கால்ஸ்ல இருந்து தெரிய வருது. வார வாரம் இதையே தான் நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்றது தெரியுது. இருந்தாலும் உண்மையை நம்ம திருப்பி சொல்றப்போ அது இன்னும் ஆணித்தரமா உங்க மனசுல பதியுது அப்படின்றதுல எனக்கு ரொம்ப கண்கூடாவே தெரியுது. மகாத்ரே ராக்கெட்டா கடந்த 12 வாரங்களும் வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் பல்வேறு விதங்களிலும் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு உண்டான கேள்விகளும் கேட்டோம். அவரும் அதுக்கு மிகச்சரியாக மிக யதார்த்தமான பதில்கள் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அதான் நிறைய பேர் நீங்க அனுப்பிச்சுட்டு இருக்க அந்த பதில் இந்த ஃபீட்பேக் மெயில்ஸ்ல எல்லாத்துல இருந்துமே வருது. மகாத்ரே, நான் நிறைய பேர் ஒரு போன வாரம் கூட ஒரு மெயில் ஒன்று வந்துருந்துச்சு, லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லேண்ட் ஆஃப் மிட் நைட் சன்ல இருந்து ஒருத்தர் இருந்தாரு. இந்த சிந்தனைகள், இந்த பதில்கள் யதார்த்தமாகவும் என்னோட லைஃப்ல நான் அதிகமா திங்க் பண்ணலாம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கிறதுனால என்னால இன்னும் அதிகமா ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாரு. நான் இப்போ அதை வச்சுதான் நான் கேட்கவும் வரேன். லைஃப்ல இந்த பிலீஃப் சிஸ்டம் அப்படிங்கிறது எது? லைஃப்ல எதை நான் பிலீவ் பண்றது, இல்ல எதையுமே பிலீவ் பண்ணாம இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு உங்களோட ஆன்சர் சொன்னீங்க. நிறைய பதில் வந்தது. அதுல ஒரு இமெயில்ல திங்க் பண்ணாம என்னால அப்ளை பண்ண முடியறதுன்னு. ஆக்சுவலா லைஃப் சிம்பிள் தான். உங்க வளர்ச்சி மட்டும் என்னோட போக்கஸா இருந்ததுன்னா என் பதிலும் சிம்பிளா தான் இருக்கும். என்ன நான் பிராண்ட் பண்ணிக்கணும்னு யோசிக்கும் போது பதில கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்தேன்னா, ஏன்னா சொன்னது உடனே புரிஞ்சிட்டதுனால என்ன நீங்க வேல்யூ பண்ண மாட்டீங்க. சொன்னதை உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும், புரியக்கூடாதுனால திரும்பி என்ன தேடி வருவீங்க. அதனால இது ஒரு காம்ப்ளிகேட்டட் வியாபாரமா போயிடுச்சே தவிர ஆக்சுவலா வாழ்க்கை சிம்பிள் தான். பட் நமக்கு அந்த ஈகோ சாட்டிஸ்பாக்சன் கிடைக்கிறது கிடையாது. அதாவது புத்தர் இப்படி உக்காந்துட்டு உன்னோட மொத்த எண்ணங்களையும் அந்த மூச்சு மேல எடுத்துன்னு வந்துட்டு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் பிரீதிங் அப்படின்றாரு. அப்படி உக்காந்துட்டு ஒருத்தன் விபாசனால மெடிடேட் பண்ணிட்டு இருக்கான். ஜனங்களுக்கு ஈகோ சாட்டிஸ்பாக்சன் கிடைக்க மாட்டேங்கிறது. இதுல அதே அவனை இப்படி எடுத்துன்னு இப்படி போட்டு இப்படி பண்ண அவனுக்கு அதுல ஒரு ஈகோ சாட்டிஸ்பாக்சன் இருக்கு. சோ ஜனங்க சொல்லி கொடுக்கும் போதே இல்ல, இன்னும் ஏதாவது காம்ப்ளிகேட்டடா கத்து கொடுக்கறியா, சிரசாசனம் பண்ணட்டா. சிரசாசனத்துக்கு சில அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. சிரசாசனத்தை பத்தி தப்பா சொல்ல. பட் ஜனங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியில கூட வாழ்க்கை வாழ்றது கூட கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்தா இட் சீம்ஸ் டு பி ஈகோ ஃபுல்ஃபில்லிங். ஸோ தே டோன்ட் வாண்ட் லைஃப் டு பி சிம்பிள். பட் லைஃப் இஸ் சிம்பிள் அண்ட் லைஃப் இஸ் பியூட்டிஃபுல். இதுவே ஒரு பிலீஃப் தான். லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு ஒரு பிலீஃபோட நான் வாழ்க்கையை பார்க்கும்போது இல்ல ஒண்ணுமே இல்ல. 2 கேள்வியை உடனே 2 பேரும் கேட்கலாம். என் வாழ்க்கை அற்புதமா இருக்கு ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு பேனால எழுத ஆரம்பிக்கலாம். ஒரு பேப்பர்ல 10 காரணம் வரும் ஏன் என் வாழ்க்கை பிரமாதமா இருக்குன்னு. என்ன மாதிரி கஷ்டம் யாருமே பட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா அப்படின்னு எழுத ஆரம்பிங்களேன், தேடி கஷ்டம் வரும். சோ நம்ம இன்டெலிஜென்ஸ் நம்ம எந்த பக்கம் டைரக்ஷன் கொடுக்கிறோமோ அந்த பக்கத்துல போய் வேலை பண்ணும். இட்ஸ் a பியூட்டிஃபுல் சர்வெண்ட். அதை எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு தெரியணும். அதுக்கு டைரக்ஷன் கொடுக்கணும். அந்த டைரக்ஷன் தான் பிலீஃப்ஸ். என்னால முடியும் போது இல்ல, விடாமுயற்சி தானா becomes a part of me. என்னால முடியாதுன்னும் போது இல்ல, ஃபர்ஸ்ட் தோல்வியிலேயே விட்டு கொடுத்துருவேன் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டு.
So beliefs are very, very important. இது ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராம்ல ஒரு தடவை சொன்னோம். சுவாமி விவேகானந்தர் சாதாரண மனுஷன் இல்ல. சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார்னா, இறை நம்பிக்கை இல்லாதவன் நாஸ்திகன் கிடையாது, சுய நம்பிக்கை இல்லாதவன் தான் நாஸ்திகன். என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல ஒன்ன நம்பி ஆனாதான் அந்த நம்பிக்கையே உனக்கு கை கொடுக்கும். பிலீஃப் தான். So belief is a direction to your intelligence. So you have to build such beliefs that you are able to give the right direction to your intelligence. Okay. இந்த இறை நம்பிக்கை பத்தி வர்றப்போ கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அப்புறம் ஏன் கோவிலுக்கு மட்டும் போகணும், ஏன் சர்ச்சுக்கு போகணும், ஏன் மாஸ்க்கு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உடனே நம்ம மைண்ட்ல வருது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது ஆன்மீக சம்பந்தப்பட்ட மதம் சம்பந்தப்பட்ட எதுவா இருந்தாலுமே குதர்க்கமா தான் பார்க்கணும், குதர்க்கமா தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லா இடத்துலயும் தானே கிராவிட்டி இருக்கு. இதை ஏன் பிசிக்ஸ் லெபார்டரி உள்ள போய் டெஸ்ட் பண்ணணும்? ஹால்லயே டெஸ்ட் பண்ண முடியாதா? இல்ல, அங்கதான் போய் டெஸ்ட் பண்ணணும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உடல் உறவை பெட்ரூம் உள்ள போய் தான் வச்சுக்கணுமா? அதை பால்கனில வச்சுக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. டைனிங் டேபிள் மேல வச்சுன்னு குக் பண்ண முடியுமா? இல்ல சமையல் அறையில தான் குக் பண்ணணும். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. மாட்டுக்கொட்டையில தான் மாடை கட்டி வைக்கணும். இல்ல வாசல்லயே கட்டி வைக்கிறேன், ரெண்டுத்தையும் கட்டி வைப்போமா? கட்டி வைக்க மாட்டோம். அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு. அதாவது போர்ட் மீட்டிங் ஒன்னேவே இல்லை, அதுக்குன்னு ஒரு போர்ட் ரூம் ஒன்று இருக்கும். அந்த போர்ட் ரூம்ல ஒரு சேர் இருக்கும். அந்த சேர்ல உட்கார்றவர் தான் சேர்மன். எல்லாரும் போர்ட் மீட்டிங் வருவாங்க. ஏன் இந்த போர்ட் மீட்டிங் வெளியில கண்டக்ட் பண்ண முடியாதான்? மனுஷனுக்கு எப்படின்னா, நம்மளோட சுபாவமே எப்படின்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது சைக்கலாஜிக்கலி வி கெட் ப்ரோக்ராம் ஃபார் தட் பிளேஸ். அதாவது நான் படிச்ச ஸ்கூல்ல என்ன ஒரு ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கோசரம் திருப்பி கூப்பிட்டாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. ஸ்கூல் டே ஃபங்க்ஷனுக்கு திரும்பி சீஃப் கெஸ்டா போறோமே, நம்ம படிச்ச ஸ்கூலுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. பட் முக்கியமான அதுல ஒரு அனுபவம் என்னன்னா, ரிசீவ் பண்ணிட்டு ப்ரோக்ராம் பண்ணி நேரம் ஹெட் மாஸ்டர் ரூம் கூட்டிட்டு போனாங்க. ஹெட் மாஸ்டர் ரூம்ல என்னால நான் அந்த ஸ்கூல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சிருக்கேன். என்னால சேர்ல உட்கார முடியல. ஏன்னா எனக்குள்ள தட் வாஸ் ஹெட் மாஸ்டர்ஸ் ரூம். அண்ட் நான் அந்த ஸ்கூல்ல படிச்ச 7 வருஷத்துல ஹெட் மாஸ்டர் முன்னாடி நான் உட்கார்ந்ததே கிடையாது. உட்கார முடியல. அவர் உட்காருன்னு சொல்றாரு. எந்தெந்தோ ஸ்கூல்ல எல்லாம் போய் உட்கார்ந்துருக்கேன். அந்த ஸ்கூல்ல என்னால போய் உட்கார முடியல. ஏன்னா சைக்கலாஜிக்கலி த ரெஸ்பெக்ட் ஐ ஹேட் ஃபார் தட் ஸ்பேஸ் வாஸ் ஸ்டில் த சேம். அந்த மாதிரி இந்த அறை உள்ள போனோடனேவே உன்னோட பக்தி தான் சர்ஃபேஸுக்கு வரணுமே தவிர வேற எதுவும் வரக்கூடாது. ஒரு பூஜா இருக்கும். அதே மாதிரி நான் ஒரு மேனேஜிங் டைரக்டரா இருக்கலாம், ஒரு சேர்மனா இருக்கலாம், ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம். பட் இப்போ நீ கடவுளை தேடி வந்திருக்க. அதனால த மோஸ்ட் டாமினன்ட் தாட் இதுல இப்போ பக்தியும் சரணாகதியும் நம்பிக்கையும் தான் இருக்கணுமே தவிர ஜட்ஜ்மெண்ட்டும் ஈகோவும் இருக்கக்கூடாதுன்றதுக்கோசரம் அதுக்குன்னு ஒரு இடம் கிரியேட் பண்ணும்போது அந்த சர்ச் உள்ள போன உடனேவே Christ becomes the most dominant thought in me and not the world outside. எங்கேந்தோன்னா அந்த டைரக்ஷன்ல என்னால நமாஸ் பண்ண முடியும். பட் கூட அத்தனை சகோதரர்களோட அந்த மசூதி உள்ள போய் நான் தொழும்போது என்னை சுத்தி இருக்கிற உலகத்தை மறந்துட்டு நான் அதுல ஈடுபடுறேன். அதே மாதிரி அந்த கோயில் உள்ள ஸ்டெப் இன் பண்ண உடனேவே அந்த கோயில் மணி, அந்த பூ, அந்த ஜபம், அந்த சத்தம் கேட்கும் போதே ஐ பிகம் a devotee. Like a scientist would require a laboratory, like a chairman will require a boardroom, a devotee requires a sacred place of worship. அதுல ஒன்றும் தப்பே கிடையாது. வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கட்டத்துல ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தின கேள்விகள் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். இப்போ கோவில், சர்ச், மாஸ்க் உண்டான இதெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து ஆன்மீகம் அப்படின்ற அந்த விஷயத்தை பத்தி நம்ம
நிறைய சின்ன சின்ன பார்ட்ஸா பார்த்தோம். கடந்த ஒரு 3 வீக்ஸ்ல ஒரு மெடிடேஷன் பத்தி பார்த்தோம், அதோட பிலீஃப் சிஸ்டம் பத்தி பார்த்தோம், நம்புறதா வேணாமா, கடவுளா இருக்காரா இல்லையான்ற விஷயங்களுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருந்தீங்க. நீங்க இப்ப இந்த ஒரு ஆன்மீகம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு லேமேனுக்கு இன்னும் சொல்ற மாதிரி இருந்தா நீங்க ஆன்மீகத்தை நீங்க எப்படி பாப்பீங்க? வாழ்க்கையோட ஒரு நடைமுறை தான் ஆன்மீகம். ஓகே, எனக்கு வந்துட்டு ஆரம்ப காலத்துல என்னோட ஆன்மீகம் வந்து கண்ணதாசன் பாடல்கள் தான். இன்ஃபேக்ட் கண்ணதாசன் சொல்லாதது வந்து எந்த ஸ்கிரிப்சர்லயுமே இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. பட் என்னன்னா எனக்கு அது புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கிரிப்சர்லாம் படிக்கும்போது ஓ இதோட எசன்ஸ் தான் அதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். சிலருக்கு அது பைபிள்ல இருந்து புரியும், சிலது வந்துட்டு அந்த பிரீஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரியும், சிலது பாட்டி கதை மூலமா நம்ம கத்துட்டு இருப்போம். பட் இது ஒரு வாழ்க்கையோட ஒரு நெறிமுறை, எப்படி வாழணும், ஒரு விதிகள், நமக்குன்னு ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்ணி வாழறதுதான் பேசிக்கலி ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. அதாவது எப்படி வேணா வாழலாம், என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு போயிட்டோம்னா நமக்கும் ஒரு மிருகத்துக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். So basic discipline towards life and a discipline with higher ideals. அதாவது உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நோக்கங்கள், அதை வச்சு நம்ம வாழ்றதுதான் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி. மனுஷன் உள்ள வந்துட்டு மிருகமும் இருக்கு, மனிதனும் இருக்கான், தெய்வத்தன்மையும் இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம அந்த தெய்வத்தன்மையை நம்மளால வெளியில எடுத்துட்டு வர முடியும், தெய்வமா இல்ல, தெய்வத்தன்மைன்னா உடனே தெய்வம் ஆயிட்டு சிலர் சாமியாரா உட்காந்துருவாங்க, அப்படி சொல்லல. வெறுக்கிறதுக்கு பதில் நம்ம அன்பு எடுத்துன்னு வரும்போது அது நமக்குள்ள இருக்கிற, வெறுக்கிறது வந்து நமக்குள்ள இருக்கிற மிருகத்தன்மை, அன்பு வந்து நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை. பொய் சொல்லணும்ன்றது நமக்குள்ள இருக்கிற மிருகத்தன்மை, உண்மையா வாழணுன்றது நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை. எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு இரிட்டேட் ஆகி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நம்ம நிம்மதியை போய் மற்றவங்க நிம்மதி எடுக்கிறது நமக்குள்ள இருக்கிற மிருகத்தன்மை. நம்மளோட அமைதியும் காத்துண்டு நம்மளால மற்றவங்களும் நம்ம சுத்தி இருக்கும்போது சந்தோஷம் இருக்கும்போது நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தன்மை. ஓகே, இதுதான் நான் வந்துட்டு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்துட்டு இட்ஸ் அ டிசிப்ளின் பை விச் வி லிவ் அவர் லைஃப். இதுல என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, ஐ திங்க் வி ஹவ் கான் ஃபுல் ஃபிளெஜ்ட் இன்டு கேதரிங் மோர் இன்ஃபர்மேஷன், மோர் இன்ஃபர்மேஷன், மோர் இன்ஃபர்மேஷன். இது உள்ளே போயிட்டோம். அதாவது அத்தனை திருக்குறளையும் தெரிஞ்சு வச்சுட்டு இதோட 4 திருக்குறள் தெரிஞ்சு வச்சிருந்து அந்த 4 திருக்குறள் ஃபாலோ பண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் லீட் a much better life. இன்ஃபேக்ட் நான் ஒரு ஃப்ரெண்டு கையில ஒரு தடவை சொன்னேன், கற்றபின் நிற்க அதற்கு தக. நிற்க அதற்கு தகதான் should be the tagline of every திருக்குறள் புக்கே. திருக்குறள் புக்லயே அந்த டேக்லைனா போடுறது இல்ல, ஏன்னா மொத்தத்தையும் படிச்சுட்டு போயிடலாம். பட் கடைசியில அந்த வாழ்க்கையில நம்ம கடைப்பிடிக்கலன்னா எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. இந்த வாழ்க்கையை வாழ்வதே ப்ரோக்ராமும் என்னை பொறுத்த வரைக்கும் அதே தான். நிறைய கத்துட்டு இருக்கோம், நிறைய கேள்வி கேட்டீங்க, நிறைய பேசியிருக்கோம். இதை பார்த்துட்டு இட்ஸ் நாட் an information program, it's a transformation program. This is not an entertainment program, this is an enlightening program. So நிறைய விஷயம் நம்ம கத்துட்டு இருக்கோம். பட் ஐ திங்க் த பேசிக் ஃபோக்கஸ் மஸ்ட் பி, இந்த ப்ரோக்ராம்ல நான் என்ன எடுத்துக்க முடியும். ஒரே ஒரு பாயிண்ட் இந்த ப்ரோக்ராம்ல, இன்னுமே என்னை சுத்தி இருக்கிற உலகத்தை நான் வெறுக்க மாட்டேன், அன்போடு தான் இருக்க போறேன். நிற்க அதற்கு தக. டேக் தட் ஒன் பாயிண்ட் அண்ட் ஃபாலோ தட் இன் யுவர் லைஃப். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கண்ணை மூடிண்டு சென்சரி ஓவர்லோட் இல்லாம ஐ அம் கோயிங் டு குவைட்டன் மை என்டையர் சிஸ்டம். சரி, அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நிற்க அதற்கு தக. பூஜை ரூமா இருக்கட்டும், கோயிலா இருக்கட்டும், உள்ள போனோடனே நான் சேர்மன், நான் மேனேஜிங் டைரக்டர், நான் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, நான் அரசியல்வாதி அப்படின்ற லேபிள்ஸை மறந்துட்டு ஒரு பக்தியோட, ஒரு சரண்டரோட, ஒரு நம்பிக்கையோட, ஒரு டிவோட்டியா இருந்தீங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு நிற்க அதற்கு தக. அவ்வளவுதான். Positive emotions are like flowers in the basket. It makes you feel better. சரி, இன்னுமே இந்த உலகத்தை வந்து நான் நெகட்டிவ் எமோஷன்ஸோட பார்க்காம பாசிட்டிவ் எமோஷன்ஸோட தான் நான் வாழ போறேன். இந்த ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு நிற்க அதற்கு தக. எக்ஸ்பெக்டேஷன் மேனேஜ்மெண்ட். இனிமே நான் மாமரத்துக்கு அடியில நின்றுட்டு புளியங்காவை எதிர்பார்க்க போறது கிடையாது. மாமரத்துக்கு அடியில நின்றுனா மாங்காவை தான் என்ஜாய் பண்ணுவேன்.
எனக்கு அப்படி புளியங்காய் தான் வேணும்னா புளிய மரத்தை தேடி போவேன். ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டோமா, நிற்க அதற்கு தக. என்ன பொறுத்த வரைக்கும் எசன்ஸ் ஆஃப் ஆன்மீகம் அண்ட் எசன்ஸ் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் வாழ்க்கையை வாழ்வதற்கே என்னன்னா, ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, 2 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. அந்த ஒரு பாயிண்ட வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க லைஃப்ல. ஃபோக்கஸ் மோர் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ராதர் தென் இன்ஃபர்மேஷன். நிற்க அதற்கு தக. அண்ட் எந்த ஒரு மனிதனால வந்துட்டு அவனால ஃபாலோ பண்ண முடியறதோ கத்துன்றத, மதம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு ஆன்மீகவாதி தான். மாத்திரை பிரேக்கு முன்னாடி சொன்னீங்க, அதாவது டிசிப்ளின், பர்சனல் டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப முக்கியம். உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த லட்சியங்களோடு இருந்தா அதுவே வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா வாழ்க்கையில நமக்கு இந்த நல்ல விஷயங்கள் சொல்றவங்க, எழுதுறவங்க, இப்போ நீங்க சொன்ன அந்த எக்ஸாம்பிள் கண்ணதாசன், ஆனா இவங்க எல்லாருமே வந்து பர்சனல் டிசிப்ளின் பாத்தீங்கன்னா அவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா வந்து அதுல அவங்க எல்லாருமே ஃபால்டர் ஆயிருக்கிறாங்க, ஃபெயிலியர் ஆயிருக்கிறாங்க. ஆனா அவங்களாலதான் வந்து இந்த நல்ல கருத்துக்களும் சொல்ல முடிஞ்சிருக்குது. இதை எப்படி பார்க்கலாம்? இது வந்து இட்ஸ் அ கன்ஃபியூஷன் ஃபார் மீ ஆல்வேஸ். அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில ரொம்ப ஒரு ஏரியால ரொம்ப வீக்கா இருந்திருக்காங்க, இன்னொரு ஏரியால தான் ரொம்ப ஷைனா இருக்கிறாங்க. நம்ம ஊர்லயும் வந்திருக்காங்க, வெளிநாட்டிலயும் வந்திருக்காங்க. எல்லா அறிஞர்களும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஃபெயில் ஆயிருக்கிறாங்க. இதை எப்படி அப்ரோச் பண்ண? அப்படி இன்னைக்கு அடுத்த ஜெனரேஷன்ல அவரே அப்படி பண்ணிட்டாரு, நாம் பண்ணா என்ன அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளையும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதை நம்ம எப்படி பாக்குறது? அதாவது ஒரு செடியில வந்து ரோஜாவும் இருக்கு, முள்ளும் இருக்கு. நம்ம வந்துட்டு எதை ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. எந்த ஒரு மனிதன் எடுத்துட்டாலும் அவங்களுக்கு நிறைகளும் இருக்கு, குறைகளும் இருக்கு. நிறைகள்னாலதான் அவங்களோட கருத்துக்களையே நம்ம படிச்சிருக்கோம். இல்லைன்னா they would not have even achieved and accomplished what they have achieved and accomplished. குறைகள் இருந்திருக்கு, நிறைய குறைகள் இருந்திருக்கு. ஓகே, அதை நான் ஃபாலோ பண்ணா ஒரு தனிப்பட்ட மனுஷனோட வாழ்க்கையோ, அவங்களோட பர்சனல் லைஃபோ, அவங்களோட வீக்னஸோ பார்த்துட்டு 2 விதமா பண்ணலாம். இன்ஃபேக்ட் நான் டீச் பண்ணும்போதே எல்லாருக்கும் சொல்லுவேன், your life can either be an example or a warning to the world. ஒண்ணு, நாளைக்கு வந்துட்டு அடுத்த ஜெனரேஷனுக்கு வந்துட்டு நான் சொல்லுவேன் அவரை மாதிரி வாழுன்னு சொல்லுவேன். இல்லைன்னா அடுத்த ஜெனரேஷன்ல அவரை மாதிரி வாழாதன்னு சொல்லுவேன். எந்த ஒரு நேமையும் எடுத்து சொல்ல முடியாது. பட் ஆனா வந்து இங்கிலாந்துல வந்துட்டு இப்போ வந்துட்டு they are going to auction a few letters in the near future. அதுல வந்துட்டு மகாத்மா காந்தி வந்துட்டு அவரோட பிள்ளைகள் மேல இருந்த வருத்தங்கள் எல்லாம் சொல்லி எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் தான் ஆக்ஷன் பண்ண போறாங்க. He succeeded as the father of the nation, he failed as a father. இப்ப நான் வேணும்னா இந்த குறைய மட்டும் என்ன டிஸ்கஸ் பண்ணலாம், ஆர் he succeeded as the father of the nation, I can take that as an inspiration and go and live my life. I cannot take personalities and discuss, that will get very personal. But எல்லாருக்குமே அவங்களுக்குள்ள வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம்லயே சொன்னோம், தெய்வத்தன்மை இருக்கு, மிருகத்தன்மை இருக்கு. இந்த தெய்வத்தன்மையை பார்த்து I can get inspired, or அந்த மிருகத்தன்மையை பார்த்து I can use that as an excuse. கடைசியில அழிவு எனக்கு தான். ஏன்னா எந்த விதமான குறையுமே இல்லைன்னா அது தெய்வத்தன்மை இல்லை, அது தெய்வம். அதனாலதான் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவையோ புத்தரையோ மகாவீரையோ கும்பிடுறோம். இவங்கெல்லாம் அட்மையர் தான் பண்றோம். we don't worship them, we only respect them, because there is a flaw in each of these human beings for your own good and my own good. இப்போ வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து இல்ல, நான் இந்தியாவை வந்துட்டு ஒரு பிரமாதமான ஒரு நாடாவும் காமிக்க முடியும். ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்து இல்ல, இந்தியா வந்துட்டு எவ்வளவு வந்து சுமாரான ஒரு நாடுன்னு காமிக்க முடியும். If I want to inspire the next generation and I want to build brand India, then I have to show the positive side of India to the world. So அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் ஹிட்லர் கூட எடுத்துட்டால, ஹிட்லரோட வீக்னஸஸ் வந்துட்டு எவ்வளவோ இருக்கு. இதுல ஏதாவது ஒரு குவாலிட்டி நம்ம எமுலேட் பண்ணோம்னா ஒண்ணு கூட எமுலேட் பண்ணக்கூடாது. பட் we also know he was able to exercise leadership that turned the entire world's attention towards him. வேணும்னா ஒரு மனுஷனால அந்த மாதிரி ஒரு தலைவரா வர முடியும். அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனை மட்டும் எடுத்துட்டு மீதியை விட்டுடலாம்.
Okay, let's not get into the details of the entire thing. அந்த மாதிரி நம்ம பார்க்க போனோம்னா every human being can be an inspiration to you. நம்மளோட வாழ்க்கையில இத வந்துட்டு மனசுல எடுத்துட்டு your life can either be an example or a warning to the world. So ensure less and less negatives are there. You're less and less a warning to the world. Focus on the positives. அவ்வளவுதான் நான் சொல்றேன். லைஃப்ல வந்து நீங்க சொன்னீங்க லைஃப் இஸ் 100 மீட்டர் ரேஸ் கிடையாது, அப்படியே போறதுக்கு 110 மீட்டர் ஹர்டில் ரேஸ் அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஹர்டில் வர்றப்போ வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவா இரு அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பாசிட்டிவா இரு அப்படின்னா வந்து என்ன? பாசிட்டிவா திங்க் பண்ணு, பாசிட்டிவா பிலீவ் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படின்னா என்ன? ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு ரன்னிங் ரேஸ் இருக்கு. இந்த ரன்னிங் ரேஸை எடுத்துக்கலாம். இந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து ரேஸுக்கு முன்னாடி நான் அந்த ஸ்டார்டிங் பிளாக்ஸ்ல இருக்கும்போது என்னாலும் நான் ஜெயிப்பேன், கண்டிப்பா என்னால ஜெயிக்க முடியும். 13 வாரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வியூவர்ஸ் ஸ்கேல்ல இருந்து என்டார்ஸ்மெண்ட் வரும் நமக்கு தெரியாது. இருக்குன்ற ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்ல தான் ஆரம்பிச்சோம். போக இட் கேதர்ட் a lot of momentum. சோ அதே மாதிரி நான் ரன்னிங் ரேஸ் ஆரம்பிக்கும் போது நான் பாசிட்டிவா பிலீவ் பண்ணி இந்த ரேஸ் என்னால ஜெயிக்க முடியும் நான் ஆரம்பிக்கிறேன். ஒபாமா வந்துட்டு பிரசிடென்ட்ஷிப் எடுத்துக்கும் போது என்ன சொல்லி எடுத்துட்டாரு? எஸ் வி கேன். பாசிட்டிவ் அவுட்லுக் தான் அது. கண்டிப்பா அப்படின்னா வந்துட்டு அவன் ஜெயிச்சிருவானா? there is no guarantee. But the possibility of winning is much, much higher. ஏன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன? ரேஸ் ஆரம்பிக்கும் போதே இந்த பக்கம் 3 பேர், அந்த பக்கம் 4 பேர் இருக்காங்க. எல்லாரையும் பார்த்துட்டு நான் எங்க ஜெயிக்க போறேன்னு ஆரம்பிச்சேன்னா தோல்வி நிச்சயம். சப்போஸ் ஒபாமா கேம்பெயின் இப்படி இருந்து வச்சுக்கோ, நோ வி காண்ட் அப்படின்னு ஓட்டு போட்டிருப்பாங்களா? போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற டைட்டிலுக்கு பதில் வாழ்க்கை வீணாவதற்கே அப்படின்னு ஆரம்பிச்சிருந்தோம்னா யாரா பார்த்திருப்பாங்களா? பார்த்திருக்க மாட்டாங்க. Positive thinking does not guarantee success. Negative thinking guarantees failure. So it's better to think positive. Positive thinkingனால வெற்றி நிச்சயமா கிடையாது. Negative thinkingனால தோல்வி நிச்சயமான நிச்சயம். அதனால it's better to think positive and move into anything in life rather than starting it with a negative note. இதுதான் பேசிஸ். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு சுவாரஸ்யமான அனுபவம் மாஹத்ரே ராக்கிட்ட இருந்து காத்துக்கிட்டு இருக்குது. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ராதாமதான.